வெல்கம் டு தி விசில். சிவகார்த்திகேயன் அவர்களோட SK21 படத்தோட டைட்டில் அண்ட் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட டீசர் எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கு, டீசரில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த படத்தோட கதை மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட கதையா, இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த ஆபரேஷனுக்கு எவனும் முகத்தை மூடாத. இதான் என் முகம், இந்தியன் ஆர்மியோட முகம். அங்க இருக்கவனுக்கு காட்டு. SK21 அனௌன்ஸ் பண்ண நாள்ல இருந்தே இந்த படத்தின் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கமல்ஹாசன் அவரோட தயாரிப்பில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்க ரங்கூன் படத்தோட இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சு. மொரோவர் இந்த படம் பத்தி சினிமா வட்டாரங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே அந்த படம் ஒரு பயங்கரமான படமா வந்துட்டு இருக்குது. இந்த படத்தை வந்து கமல் சார் தவிர்த்து வேறு யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான படம் இது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுமே அவரோட இன்டர்வியூஸ்ல என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான், இப்படி ஒரு படம் என்னால் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அளவில் SK21 படம் எப்போ வரும், அந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணாமலே இவ்வளவு நாள் வச்சிருந்ததுனால ஃபேன்ஸ் எல்லாருமே SK21 அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்துமே இதை வந்து SK21 அப்படின்னு தான் பிச் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் நேத்து வந்து சிவகார்த்திகேயன் AR முருகதாஸ் சேர்ந்து ஒர்க் பண்ண போற SK23 படத்தோட பூஜை நடந்ததா, அதோட கிளிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு, SK21 இன்னும் டைட்டில் வரல, அதுக்குள்ள SK23 சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நடுவில் SK22 என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் எழுந்தது போல எனக்கும் எழுந்துச்சு. அப்புறமா தான் விசாரிச்சா மாவீரன் தான் SK22. ஸோ கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, SK21 வந்து ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரீ ப்ரொடக்ஷன், அதனால SK21 அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சுட்டாங்க. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸும் சரி, ஷூட்டிங்கும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சரி, எல்லாமே ரொம்ப லென்த்தா நடந்துட்டு இருந்த காரணத்தினால இதுக்கு நடுவில் மாவீரன் படம் ரெடியாகி ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை நம்ம வந்து SK21 சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்துக்கு 21 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுட்டதுனால SK21 வந்து இப்போ டைட்டில் டீசர் வந்திருக்கிற அமரன், 22 வந்து மாவீரன், 23 வந்து AR முருகதாஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன அயலான் படம் வந்து சிவகார்த்திகேயனோட 14வது படமா. ஏன்னா அந்த படம் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது SK14 அப்படிங்கிற மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் சந்திச்சு ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. எனிஹவ் SK21 படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம SK21 அப்படின்னு சொல்ல தேவையில்ல, படத்தோட பெயர் அமரன். ஸோ அமரன் இந்த டைட்டில் வந்து நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், வேற எங்கேயும் இல்லை. 1992 நவரசநாயகன் கார்த்திக் நடிப்பில் வெளியான ஒரு படத்தோட பெயர் தான் அது. அந்த பெயரை தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அமரன்கிற பெயரை வந்து இந்த படத்துக்கு சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டீசர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு வியூ ஒன்று பார்த்துடலாம். இந்த டீசர் ஆரம்பிக்கிறதே ஜம்மு காஷ்மீர் மாதிரியான ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு இயக்கத்தையோ அமைப்பையோ சேர்ந்த ஒரு தலைவர் ஒருத்தர், அந்த இயக்கத்தை சேர்ந்த மக்கள் கிட்ட ஒரு ஆர்மி ஆபீசரோட யூனிஃபார்ம் போட்ட ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை கிட்ட கத்தி வச்சுக்கிட்டு பேசுறாரு, நம்ம எல்லாருமே விடுதலைக்காக போராடிட்டு இருக்கோம், விடுதலைக்கு எதிராக வர்ற இந்த மாதிரியான மக்கள் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன்ற மாதிரி. இது ஒரு டெமோ, இந்த பொம்மைக்கு நான் என்ன பண்றேங்கிறது நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த ராணுவ அதிகாரியோட உடை போட்டிருக்கிற அந்த பொம்மையை வெட்டுற மாதிரியான ஒரு காட்சி வருது. இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனோட என்ட்ரி, ஒரு ஆர்மி ஆஃபீஸரா ஃபர்ஸ்ட் டைம் ஆர்மி ரோல் பண்றாருன்னு நினைக்கிறேன். பயங்கரமான மாசான ஒரு லுக் கூட வராரு. வந்து அங்க இருக்க எல்லாருக்கிட்டையுமே பயங்கர மோட்டிவேஷனலா பேசுறாரு. நீங்க எல்லாமே இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அங்க வந்திருக்கீங்க. இந்த ஊர்ல யாராச்சும் டெரரிசம்னு யோசிச்சாலே நம்ம வந்து சுடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக போராடுறோம் அல்லது சண்டை போடுறோம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு குழு, போராட்ட குழு, பயங்கரவாத குழு அல்லது தீவிரவாத குழு, ஏதோ ஒரு குழு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்மி ஆஃபீஸர்ஸ், அவங்க வந்து இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் நம்ம அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு குரூப் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, அந்த மக்கள் எதுக்காக சுதந்திரம் வேணும், யாருக்கிட்ட இந்த சுதந்திரம் வேணும் போராடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் தான் படத்தோட கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூகிக்கலாம். பட் இந்த டீசர்ல பெரும்பாலானவங்களுக்கு வந்து பெரிய கியூரியாசிட்டி ஏற்படுத்தினது சிவகார்த்திகேயனோட கதாபாத்திர பேர் தான். சிவகார்த்திகேயனோட பேர் வந்து முகுந்த் வி அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம்ல இருக்குது. அதை பார்த்ததுல இருந்து எல்லாருக்குமே வந்து இது மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட கதையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கு. ஸோ யார் இந்த முகுந்த் வரதராஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் வந்து ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி. இந்தியன் ஆர்மில ராஜ்புட் ரெஜிமெண்ட் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல முக்கியமான பொறுப்புல இருந்த ஒரு அதிகாரி. இந்தியாவோட புகழ்பெற்ற விருதான அசோக சக்கரம் விருது வாங்கினவர். இவரு பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். தாம்பரம் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல தான் வந்து டிகிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சென்னை ஆலந்தூர்ல இருக்கிற ஆபீசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி அதுல வந்து ட்ரெயின் ஆகுறாரு. அதுல கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் 2006ல ராஜ்புட் ரெஜிமெண்ட் யூனிட்ல வந்து லெப்டினன்ட்டா சேர்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2008ல கேப்டன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் 2012ல வந்து மேஜரா அப்பாயிண்ட் ஆகுறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜம்மு காஷ்மீர்ல 2012ல ராஷ்டிரிய ரைபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு யூனிட்ல தான் இவர் வந்து மேஜர் முகுந்தா வந்து அப்பாயிண்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறமா 2014ல ஒரு முக்கியமான ஆன்டி டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில முகுந்த் வரதராஜன் தலைமையிலான ஒரு குழு வந்து ஈடுபடுறாங்க. அதுல 3 முக்கியமான தீவிரவாதிகளை மேஜர் முகுந்த் அவர்கள் சுட்டுக் கொள்றாரு. இந்த தாக்குதல்ல நிறைய ராணுவ வீரர்கள் இறந்து போறாங்க. முகுந்த் அவர்களும் உடல்ல பல்வேறு காயங்களோட வெளியேற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் அந்த காயங்கள் காரணமா அவரும் உயிரிழந்துடுறாரு. இதுதான் மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்களோட கதை. இந்த கதை வந்து சிவகார்த்திகேயனோட அமரன் படத்தோட கதையா இருக்க எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களோட பெயரே வந்து முகுந்த் வி அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காங்க. அது வந்து முகுந்த் வரதராஜனை ஞாபகப்படுத்துறதுக்காக
வச்ச ஒரு பேருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த டீசர் பார்த்த வரைக்கும் இந்த படம் வந்து ஜம்மு காஷ்மீர்ல தான் நடக்குது. ஆர்மி ஆபீசர்களுக்கும் ஒரு தீவிரவாத குழுவுக்குமான சண்டை எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா சிவகார்த்திகேயன் இருக்கிற ஆர்மி யூனிட்டோட பெயர் அதுல வந்து அவர் தெளிவாவே சொல்றாரு, ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து முகுந்த் வரதராஜன் இருந்த அவரோட யூனிட் பேரு தான் அது. அடுத்ததா இந்த டீஷர்ட்ல சிவகார்த்திகேயன் அவர்களோட பெயர் போடுற இடம், அந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு கன் வச்சு சுட்டுக்கிட்டே வராரு. அவருக்கு பின்னாடி ஒரு போட்டோ ஒன்று இருக்குது. அந்த போட்டோல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். ஸோ இந்த படம் எந்த டைம் பீரியட் நடக்குது அப்படிங்கிறது எங்கேயுமே காட்டல. பட் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இது 2014க்கு முன்னாடியா தான் இருக்கணும். ஏன்னா 2014க்கு அப்புறம் இப்ப இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆயிட்டாரு. ஸோ முகுந்த் வரதராஜன் அவர்களும் 2014 இறந்துட்டாரு அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதையா இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டீசர்ல இருக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அமரன் படத்தோட கதை பெரும்பாலும் முகுந்த் வரதராஜன் அவர்களோட கதையா இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட லைஃப் ஹிஸ்டரி மாதிரி எடுக்கிறாங்களா, இல்ல அவர் இருக்கும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணிக்கிட்டு அதை சுத்தி வேற பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது வந்து நமக்கு படம் பார்த்தா தான் தெரியும். பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி, முஸ்லீம் தீவிரவாதின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஏதோ ஒரு கதையை சொல்லி ஆர்மிக்கும் தீவிரவாதிக்கும் சண்டைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படம் எடுத்துட முடியாது. காஷ்மீர்ல இருக்க ஒரு பிரச்சனையை பேசுறோம்னா அங்க பொலிட்டிக்கலா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, காஷ்மீர் அரசியல்வாதிகள் எப்படி பாக்குறாங்க, அங்க இருக்க மக்களுக்கு என்ன வாழ்வாதார பிரச்சனை இருக்குது, அவங்க எதுக்காக போராடுறாங்க, அந்த மாதிரி விஷயங்களையும் சேர்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிபிளான டைரக்டர் தான். ஸோ இவ்வளோ ஒரு கான்ட்ரோவர்சியான சென்சிபிளான ஒரு பிரச்சனையை பேசும்போது அதில் அவரோட வியூ வந்து பொலிட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இதை தாண்டி படம் நமக்கு எந்த அளவுக்கு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணும், படம் எந்த அளவுக்கு நம்மளை எக்ஸைட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போற அப்டேட்ஸ் பொறுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓவராலா அமரன் படத்தோட டைட்டிலும் சரி டீசரும் சரி ஒரு நல்ல ஹைப் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்க அமரன் படத்தோட டீசர் பார்த்துருந்தீங்கன்னா டீசர் பற்றின உங்களோட வியூஸ் என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.